ஸ்ரீலிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுதும் கோபமாக இருக்கிறீர்கள் என்று பாபா சொல்கிறார். தந்தை சொல்வதை கேளுங்கள். பாபா சொன்னது போல் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பாபா என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். நீங்கள் மிகவும் நேசிக்கும் உறவுகளை உங்கள் கோபத்தால் இழந்து விடுகிறீர்கள். உங்கள் கோபத்தை மாற்றாவிட்டால் இது போன்ற பலர் உறவுகள் உங்களை விட்டு செல்வார்கள். உங்கள் தவறை உணர்ந்து உங்களுக்கு அவர்கள் தேவை என்று நினைப்பவர்கள் உங்களை அடைய முடியாது. எனவே இப்போது கவனமாக இருங்கள். நான் எல்லோரிடமும் நன்றாக இருந்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? அது உங்கள் மாயை. உங்கள் பார்வையில் நீங்கள் செய்வது நல்லது, உன் நடத்தையும் நல்லதாக தெரிகிறது. ஆனால் உன் நடத்தை பலரை காயப்படுத்துகிறது. இப்போது என் அன்பான குழந்தையை, உன் தந்தை சொல்வதை கவனமாக கேள். நீ நேசிப்பவர்களையும் நீ விரும்புபவர்களையும் காயப்படுத்துகிறாய். ஆனால் உனக்கு அது புரியவில்லை. நான் யாரை காயப்படுத்தினேன் பாபா? நான் ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேனே என்று உனக்கு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியும் குழந்தையே, நீ மிகவும் நல்லவன். நீ எல்லோருக்கும் நல்லவன். நீ எல்லோருக்கும் உதவுகிறாய். ஆனால் சில நேரங்களில் நீ உண்மையில் என்ன செய்கிறாய், நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு புரிவதில்லை. நீ கொஞ்சம் அவசரத்தில் இருக்கிறாய் குழந்தையே. அந்த அவசரத்தில் பல பிரச்சனைகள் எழுகின்றன. அதனால் மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எனவே கொஞ்சம் மெதுவாக இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் நீ ஒருவரை எவ்வளவு நேசித்தாலும் அவர்கள் அதை தாங்குவார்கள். அவர்களிடம் 1 அல்லது 2 முறை சொல்லுங்கள். நீ அதை மீண்டும் மீண்டும் செய்தால் நீ அதை தாங்குகிறாயா என்று எப்படி சொல்ல முடியும் குழந்தையே? அவர்களுக்கும் உன்னை போலவே அதே மனம் இருக்கிறது. அவர்கள் உன்னை விட்டு விலகியவுடன் அவர்கள் மனதில் உன்னிடம் இருப்பதை புரிந்து கொள். நீங்கள் அவர்களை தொடர்ந்து காயப்படுத்தினால் உங்களுடன் இருக்கும் உறவுகள் உடைந்துவிடும். பின்னர் நீங்கள் அவர்களை மீண்டும் முயற்சித்தாலும் முன்பு போன்று தூய்மையானதாகவும் சுதந்திரமாகவும் உங்களுடைய அன்பு இருக்காது. எனவே முதலில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் அவசரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் இருங்கள். அனைவரையும் உங்களை மதிக்காவிட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தகுதியான மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு தூய்மையான அன்பு எங்கும் கிடைக்கவில்லை என்பது உன்னுடைய குற்றச்சாட்டு. அவசரத்திற்கு இடமில்லை. ஒரு தாய் அவசரப்பட்டு உங்களிடம் ஏதாவது சொன்னால் சிறிது நேரம் பொறுமையாக இருங்கள். அந்த பொறுமை உங்கள் உறவுகளுக்கு நெருக்கமாகும். ஒரு அந்நியர்களை கூட உங்களுடையதாக மாற்றும். உங்கள் அவசரத்தால் நீங்கள் கோபப்படுவீர்கள். நீங்கள் நெருங்கிய உறவுகளிடமிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்கிறீர்கள். அதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு வார்த்தை சொன்ன பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை சிறிது நேரம் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் செய்தால் உங்கள் நல்ல மனதால் அனைவரும் உங்களுக்கு நெருக்கமாகி விடுவார்கள். பணம் முக்கியம் குழந்தை. அதனுடன் நம்மை போற்றுபவர்கள் இன்னும் முக்கியம். சிரமங்கள் ஏற்படும் போது 10 பேர் கைகோர்த்து நம்மை வெளியே இருக்க வேண்டும். அத்தகைய உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும். பாபாவின் இந்த வார்த்தைகள் இன்று உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தோன்றலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்வேன். நான் சொல்லாவிட்டால் நீ தனிமையில் இருப்பாய். அதுதான் என் பயம். அதனால்தான் இன்று இந்த வார்த்தைகளை நான் உன்னிடம் சொல்ல வேண்டியிருந்தது. குழந்தையே, நீயே உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். உன் வாழ்க்கை நீ செய்யும் காரியங்களை பொறுத்து என்பதை அறிந்து கொள். எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்று. எல்லோருக்கும் நல்லவனாக இரு. உன் அப்பாவின் இந்த வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா குழந்தையே? உன் அப்பாவின் வார்த்தைகளை புறக்கணிக்காதே. உன் அப்பாவின் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை பொன்னானதாக இருக்கும் என்று அர்த்தம். எதிர்காலத்தில் நீ விரும்பும் நல்ல குடும்பம் உனக்கு கிடைக்கும். அது வரும் என்று நான் உறுதி செய்வேன். நீ சொல்லும் விதம் எந்த உறவையும் நீடிக்கும். நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை ஒரு எதிரியை கூட உங்கள் நண்பராக மாற்றும் என்பதை நீ உணர வேண்டும். அதே வார்த்தை உங்கள் ஆன்மாவின் உயிரான பிணைப்பையும் உடைக்கும். அதனால்தான் நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்போது பேசுவதற்கு முன்பு 10 முறை யோசித்து மெதுவாக பேசுங்கள். இனிமேல் அமைதியாக இருங்கள். என் குழந்தையின் வாழ்க்கையை பொன்னாக்குவது என் பொறுப்பு. நாளை முதல் உங்கள் பேசும் முறையை மாற்றுங்கள். மாற்றத்தை காண்பிப்பீர்கள். என்னிடம் வந்து நன்றி கூறுங்கள். நீங்கள் என்னிடம் சொல்லாவிட்டால் நான் என்னவாக இருப்பேன் என்று நீங்கள் எனக்கு சொல்வீர்கள். சரி, அமைதியாக இரு. இந்த அப்பா எப்போதும் உங்களுடன் இருப்பார் என்று பாபா சொன்னார். இதுவே இன்றைய பாபாவின் செய்தி.